ஸ்பாட்லைட் தமிழ்நாடு வணக்கம். மதிமுகவில் வந்து மல்லை சத்யாவுக்கும் கட்சி நிர்வாகத்துக்கும் ஏதோ ஒரு சர்ச்சை ஓடிட்டுருக்கு. அதை வந்து ஊடகங்கள்லாம் பெருசாக்கி என்ன பண்ணாங்கன்னா ஒரு அலையன்ஸ் பிரிக்கிற அளவுக்கு போயிட்டுருக்காங்க. அதற்கு காரணம் என்னென்னா, மதிமுகவில் நடந்த கூட்டத்தில் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் சில பேர் தாக்கப்பட்டது மெயின் இதாக பார்க்க முடியுது. இன்றைக்கி ஊடகங்கள் என்னென்னா மிகப்பெரிய வந்து ஒரு குரூப்பீசம் ஆயிடுச்சு. அதாவது என்னென்னா, ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்தால் என்ன பண்ணாங்கன்னா சில விஷயங்கள் செய்கிறது ஆரம்பிச்சாங்க. அதுக்காக சில அரசியல் பேரங்களும் நடத்தப்பட்டு சில விஷயங்களும் நடக்குது. இந்த கும்பல் இந்த ஒரு தான் நினைக்கிறது தான் ஒரு நீங்கள் வந்து அரசியல் நீ சமூகத்தில் என்ன நடக்குதோ அவங்க செட் பண்ணுறது தான் நீங்கள் வந்து ஒரு அரசியல் போக்காக பார்க்குறது, ஒரு விஷயத்தையும் இவங்க தான் தீர்மானக்கூடிய சக்தியாக மாறிட்டு இருக்காங்க. அதனால தான் சின்ன சின்ன பத்திரிகை வந்து ஒழிக்கிற விதமாக என்ன பண்ணுறாங்கன்னா அக்ரெடிஷன் கார்டு கொடுக்காம வருது, இப்படி பல வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. உச்சபட்சமாக அதிகாரம் தங்களுக்குள்ளே இருக்கணும், பெரிய ஊடகங்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்கு போயிட்டுருக்கு. அதை நீங்கள் நம்ம எதிர்க்கிறோம். இப்போ அந்த விஷயத்தை வந்து சிறு சிறு பத்திரிகை ஒழிச்சுக்கிட்டு இவங்க வந்து ஒரு தன்னிச்சையான ஒரு இண்டிபெண்ட்டாக அவங்க வந்து அதிகாரத்தையும் அரசியலையும் மற்ற தீர்மானக்கூடிய சக்தியாக வளர்கிறத பார்க்க முடியுது. இன்றைக்கி மலை சத்யா வந்து கட்சியில் வந்து அவரை பற்றி வந்து வைகோவே வந்து ஒரு 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 செய்தியாளர் கேள்வி பதிலுக்கு வந்து அவர் மேலே அவரு தான் வந்து இங்கே கட்சிக்கு எதாவது செயல்படுற வந்து அவர் தான் ஆதரிக்கான்னு சொல்லி ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்காரு. அது சில ஆதாரங்களாக இருக்குன்னு சொல்லி, ஆனால் அப்படிப்பட்ட ஆதாரங்கள் பெரிய அளவுக்கு இல்லைன்னா கூட என்னென்னா, மல்லை சத்யா வந்து ஒரு கட்சிக்கு சப்போர்ட்டானால தான் திமுக அங்கே இழுக்கிறதுக்கூடிய வாய்ப்பெல்லாம் இல்லை. ஏன்னா மல்லை சத்யா அங்கே போனால் அங்கே இருக்கிற மூத்த அமைச்சர்கள்ட்ட வந்து பெரிய அளவுக்கு மதிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து சேகர்பாபு வந்து அவர் வந்து சிஎம்ஐ பார்க்க விட மாட்டார், வாசல்கிட்ட எல்லாரையும் துரத்தி எடுக்கிறாரு. அப்படி இருக்கிற மல்லை சத்யாவுக்கும் அதே மாதிரி தான் கிடைக்கும். அதனால் வந்து மல்லை சத்யா மதிமுக வந்து ஒரு கொள்கை பரப்பு நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு 2ஆம் கட்ட தலைவராக பேசப்படுற நிலையில் அவர் வந்து கட்சியை ஒருத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன பிரச்சனைனா, அவர் வந்து தனக்கு ஆதரவாக 2-3 பேருக்கு சீட்டு கேட்குறதா சொல்லி ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கிறத தவிர மற்றபடி வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. அவருக்கான சீட் கிடைக்கிறது, அவருக்கான வெற்றி வாய்ப்புலாம் ஒரு பிரகாசமாக தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி என்னென்னா, கட்சிக்குள்ளே என்னென்னா திமுக வந்து தங்கள் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு அங்கீகரிக்கணும், வைகோவுக்கு வந்து எம்பி சீட் கொடுத்து மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. அதிகப்படியாக சீட்டு கேட்கணும் தான் அவருடைய அங்கே தொடர்களுடைய ஒரு இதாக இருக்குது. அதை வந்து 1-2 கூட கொட்டாங்கன்னா அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து காம்ப்ரமைஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே போல் விசிகார் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்க வந்து சீட்டு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 10க்கு மேலே எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, 2வது ஆப்ஷனாக என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் கூட போனால் தன்னுடைய ஓட்டு வங்கி வந்து விஜய்க்கு போகிறது வாய்ப்பு இருக்குது. விஜய் கூட போனோம்னா அது வந்து கலந்து 2 பேருக்கும் ஒரு பாசிட்டிவாக போய் இண்டிபெண்ட்டாக வந்து ஒரு 6-8% வாக்கு வங்கி வந்து விசிக்கு உயரம்னு சொல்லி அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. அதுனா தலித் மக்களோட ஓட்டு வந்து அதிகப்படியாக வந்து விஜய்க்கு போகிறது வாய்ப்பு இருக்குது. அந்த கூட்டணியில் போய் நம்ம மெர்ஜ் ஆனோம்னா என்ன ஆகும்னா, அந்த இது நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். ஓட்டுக்கள் வந்து தன்னை வந்து அந்த மக்கள் நிராகரிக்க மாட்டாங்கன்னு ஒரு எண்ணத்துலேயே வந்து அங்கே விசிக்கான மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஓடிட்டுருக்கு. ஆக இப்படியான திமுக இருக்கிற பல்வேறு கட்சிகள் அதிகத்தில் இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனாலும் இப்படி இருக்கிற கட்சிகள் யாருக்குமே வந்து 1-2-3% ஓட்டு வங்கி மேலே இல்லை. அப்புறம் குறிப்பாக திமுக என்னென்னா, முக்குளத்தூர் ஓட்டு அதிகமாக முக்குளத்தூர் ஓட்டுக்கள் நம்பி என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே கேண்டிடேட்டுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக மண்ணை கவுவாங்க. ஏன்னா கள்ள சமூக மக்களும் தேவர சமூக மக்களும் குறிப்பாக வந்து அகமுடியாத தவிர்த்து சமூக மக்கள் வந்து டிடிவிக்கும் சசிகலாவும் தான் ஓட்டு போடுவாங்க. அது வந்து தென் மாவட்டம் இருந்தாலும் சரி, அல்லது டெல்டா பகுதியாக இருந்தாலும் சரி, சிட்டி வெளிப்புறங்களில் இருக்கிற மக்களும் சரி. என்னன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஜாதி உணவு வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு இப்போ. அதனால் கண்டிப்பாக வந்து ஏடிஎம்கே அலையன்ஸு அல்லது சசிகலா தினகரன் இவங்க ஓபிஎஸ் இந்த அணிக்கு தான் அதிகமாக ஓட்டு போடுவாங்க. அதே மாதிரி என்னென்னா, இங்கே வட மாவட்டம் மற்ற பகுதியில் என்னென்னா அதிகமாக வந்து வேறு சமூக மக்கள் இருப்பாங்க. அங்கே போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அங்கே வந்து இந்த கள்ள சமூகத்துக்கோ அல்லது முக்குளத்தூர் சமூகத்துக்கோ ஒரு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க திமுக. அப்படி பண்ணாங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு டீவியேஷன் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. விஜயோட பாதிப்பு பெரிய அளவுக்கு இருக்குது. அதை தாண்டி இவங்க வந்து முக்குளத்தூருக்கு அதிகமாக வந்து இடம் கொடுத்து இது பண்ணாங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு திமுக மண்ணக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முக்குளத்தூர் ஓட்டு இந்த எலெக்ஷனில் அதிகமாக வாங்குறதுக்கு வாய்ப்பு குறைவு. அந்தளவுக்கு வந்து ஃபீல்ட் ஒர்க் பண்ணிட்டாங்க. அதேமாதிரி வந்து தேவேந்திர வேளாளர் ஓட்டுகள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இல்லை. 2 வந்து ஆர்எஸ்எஸ் உள்ள வந்து நல்ல ஃபீல்ட் ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் வந்து செயற்சி வச்சுருக்காங்க. ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி எக்காரணம் கொண்டு திமுக கூட்டணி சேர்க்கக்கூடாது. சேர்த்தாங்கன்னா அது ஒன்றுமே அதெல்லாம் எந்த பிரயோஜனமும் இருக்காது. இருக்கிற கூட்டணியை தக்க வச்சுக்கிட்டு 1-2 சீட்டு கூட கொடுத்துட்டு இந்த திமுக வந்து இந்த அலையன்ஸ் வந்து பாதுகாத்து கொண்டு போகணும். எடப்பாடி கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பூமி இருக்கிறத பார்க்க முடியுது. கண்டிப்பாக அது வந்து போகிற பக்கம் பார்த்தா 30+ அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி போயிட்டுருக்காரு எடப்பாடி. ஆனால் என்னென்னா
மோடி மாதிரி ஸ்டாலின் மாதிரி அவர் வந்து தன்னை ஒரு ஆளாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறத பார்க்குறா. இது ரொம்ப ஆபத்தான போக்கு. அடுத்த கட்ட லீடரையும் பெரிய அளவுக்கு வளர்கிறதுக்கான பிரச்சாரத்துக்கான ஒரு இதை வந்து கொண்டு போனோம்னா அவர் வந்து இப்படி உழைச்சிட்டு இருக்க முடியாது. எனக்கு போகிற போக்க பார்த்தா இவர் போகிற ஸ்பீடை பார்த்தா எலெக்ஷனுக்குள்ளே இவர் வந்து உடம்பு வீக் ஆகிடுமோ அப்படின்னு ஒரு இது பண்ணுது. கண்டிப்பாக பாஜக வந்து கூட்டணியை கைட்டு வர்றதுக்கு எடப்பாடி துணிஞ்சிட்டாரு. புதிய மாற்றங்கள் நிகழும். அது இன்னும் ஒரு 2-3 மாதம் தெரிய வரும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.